இயேசுவை சார்ந்திருக்கிற பொழுது உலகம் உங்களை வெறுக்கும். கிறிஸ்து-இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பாஸ்கா காலத்தின் 5ஆம் வாரத்திலே சனிக்கிழமையிலே இன்றைய யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 18 முதல் 21 வரை உள்ள இறை வார்த்தையிலே, உலகம் உங்களை வெறுக்கிறது என்று சொன்னால், உங்களை வெறுப்பதற்கு முன்பாகவே உலகம் என்னை வெறுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் எப்பொழுது எல்லாம் இயேசுவை சார்ந்து வாழ்கிறோமோ அப்பொழுது எல்லாம் உலகம் நம்மை வெறுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு மிக சிறந்த உதாரணமாக அமெரிக்காவிலே எல் சல்வாத்ரோ என்கின்ற இடத்திலே 1970களில் ஆஸ்கார் ரொமேரோ ஆயராக இருந்தார். அவ்வாறு அவர் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது ஏழை மக்களுக்கும் அதை போலவே இராணுவ படையினருக்கும் இடையே ஒரு சில மோதல்கள் ஏற்பட்டது. அவ்வாறு ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக அங்கே நிறைய மக்கள் கொல்லப்பட்டார்கள். அவ்வாறு இருந்த அந்த சூழலிலே ஆஸ்கார் ரொமேரோவுக்கு நெருங்கிய ஒரு நண்பராக இருந்த குரு ஒருவர் சுட்டு கொல்லப்பட்ட பொழுது அவருடைய மனது மிகவும் துன்பமடைந்தது. எனவே அவர் தான் அடைந்த அந்த துன்பத்திலிருந்து விடுதலையை பெற அவர் எங்கெங்கெல்லாம் சென்றாரோ, திருப்பலி நிறைவேற்றக்கூடிய நேரத்தில் எல்லாம் மக்களுக்கு நடக்கக்கூடிய அநீதிகளை எல்லாம் அவர் மறைவுரைகளிலும் மற்ற நேரங்களிலும் எடுத்து சொல்லக்கூடியவராக இருந்தார். எனவே அந்த இராணுவ படையானது ஆஸ்கார் ரொமேரோவுக்கு எதிராக செயல்பட ஆரம்பித்தது. 1980இல் ஒரு சிற்றாலயத்திலே அவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது அவர் சுட்டு கொல்லப்பட்டார். ஆம், கிறிஸ்து-இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆஸ்கார் ரொமேரோ ஏழை மக்களுக்காக, அங்குள்ள மக்களுடைய தேவைக்காக அவர் ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராக இருந்தார். எனவே அந்த உலகமானது அவரை வெறுக்கக்கூடியதாக இருந்தது. அதை போலத்தான் இன்றும் கூட நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே யாரெல்லாம் உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பிறருக்கு நல்லது செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கடவுளுடைய கட்டளைக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்வை அமைத்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நேர்மையாக தங்களுடைய வாழ்வை வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பகைவரை அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் பிறருடைய குற்றங்களை மன்னித்து அவர்களை அன்பு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாரும் இந்த உலகத்தால் வெறுக்கப்படுவார்கள். ஆனால் அவர்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக, கடவுளுடைய உண்மையான பிள்ளைகளாக வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆம், கிறிஸ்து-இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எனவே நாம் உண்மையோடும் நீதியோடும் நேர்மையோடும் வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசுவினுடைய உண்மையான பிள்ளைகளாக மாறுவோம். அதே வேளையிலே உலகம் நம்மை வெறுக்கும். உலகம் நம்மை வெறுத்தாலும் நாம் கடவுளால் அன்பு செய்யப்பட்டு எல்லாரையும் விட மேலாக உயர்த்தப்படுவோம். எனவே ஆண்டவர் இயேசுவை போல நாம் உண்மையோடும் நீதியோடும் நல்ல மனிதர்களாக வாழ தேவையான அருள் வேண்டி இந்த நாளில் நம் இறைவன் நோக்கி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.